தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 500 இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல். இந்த வண்டியில் ஒரு கியர் பாக்ஸோட கம்ப்ளைண்ட் இருக்குது. அது இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த XUV 500 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கியர் 60 கியர் என்கேஜ் பண்ணும்போது அந்த அதுக்கப்புறம் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கியரை வந்து என்கேஜ் ஆகலை. அதுதான் இதோட ப்ராப்ளம். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 50 கியர் போட்டிருக்கேன். ஃபிஃப்த்து 60 கியரு. இதுதான் இந்த வண்டியோட ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் தேர்டு ஃபோர்த்தெல்லாம் ஓரளவுக்கு வண்டி கரெக்டாக இருக்குது. இதுதான் இதோட ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டரோட நியூட்ரல் பொசிஷனில் நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட கேபிளோட ஓல்டரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். இந்த XUV 500 ஹவுசிங் போல்டை நீங்கள் எல்லாமே லூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஹவுசிங்கோட போல்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல்டை லூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட பார்ட்டை வந்து நீங்கள் இந்த சைடில் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த சைடில் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் கியர் பாக்ஸை உங்களுக்கு ஈஸியாக பிரிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஹவுசிங் எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஈஸியான மெத்தடு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரை ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ டிஃப்ரென்ஷியலாக எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரிங் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பேரிங் போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு. இல்லை ஸ்னாப்பர் இங்கே நான் வெளியே எடுக்கிறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஒரு ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியரு, தேர்டு, ஃபோர்த்தோட பொசிஷன் இப்படியும், 5th 6th பொசிஷனு அதே மாதிரி ரிவர்ஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இன்புட் ஷாஃப்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரிங் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பேரிங் போனதுனால இந்த இடத்துல உள்ள பால்ஸ் அடி வாங்கியிருக்கு. கியரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி வாங்கியிருக்கு. இப்போ நான் இது கியர் எல்லாமே நான் இப்போ செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த XUV 500 கியர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கியர் ஷாஃப்டோட இந்த கியர் தான் டேமேஜ் ஆயிருந்தது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியரோட டீத் அடிப்படும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அம்மிங் நாய்ஸ் வரும். இப்போ இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியரோட பார்ட் நம்பரு அதே மாதிரி இதோட ரேட்டும் பாருங்கள். 1445 ரூபா வரும் இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது ஒரு 6th கியரு. இதோட ரேட்டு பாருங்கள் 3500 வரும் இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேரிங். இந்த பேரிங் போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸோட கம்ப்ளைண்ட்டே வந்தது. இந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் ரிங்கு ஒரு இருக்கிற ஸ்லாட்டு வர பேரிங்கு. இந்த பேரிங்கோட ப்ரைஸ் பாருங்கள் 826 வரும். இதோட பார்ட் நம்பரு. இந்த பேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கியரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாக் நெட் வருது. இந்த லாக் நெட்டை நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு கியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பொசிஷன் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. இந்த நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸு ஒரு லெஃப்ட் த்ரெட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதுதான் ரொம்ப மெயினாக இருக்குது. இதை செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இது லாக் நெட்டை நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் த்ரெட்டு சொன்னேன். எப்போவுமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கியருக்கு ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட டைரக்ஷனும் மாறும். இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th கியரை நானே வந்து பார்த்திங்கன்னா நெட்டை எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் லெஃப்ட் த்ரெட் வரும். எப்போவுமே சென்டர் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் த்ரெட்டும், ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் த்ரெட் வரும். இப்போ இந்த ஒரு கியர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஷாஃப்ட்டோட கியர் வந்து நான் ப்ரெஸ்ஸிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் கியரை நான் டிஃப்ரென்ஷியலை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 கியரை வந்து பார்த்திங்கன்னா செட்டாக தான் இன்ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட செட்டிங்கும் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஒரு நியூட்ரல் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கியரும் ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் இந்த வண்டியோட கரெக்டான நியூட்ரல் பொசிஷனு. இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஃபோர்க்கை நம்ம இன்ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கியர் பாக்ஸை வந்து பாருங்கள், செட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டர் ஷாஃப்ட் வரும். இதுலேயும் ஒரு செலக்டரோட ஃபிக்ஸடு ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸில் இந்த ரியர் ஹவுசிங்லேயே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் ஷாஃப்ட் இன்சர்ட் ஆகிறதுக்கு ரிவர்ஸ் கியரோட ஐலர் கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐலர் கியருக்கும் பாட்டத்தில் ஒரு பேரிங் ஒன்று வரும். இப்போ நான் இதை செட் பண்ணுறேன். இந்த பேரிங்கை வந்து ஒரு சீட்டிங் இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஐடில் கியரை நான் ஃபிட் பண்ணுற ரிவர்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹவுசிங் போடும்போது இந்த செலக்டர் மட்டும் கைடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட்டாக நம்ம ஃபிட் பண்ணலாம். இப்போ நான் இது கைடர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 சர்க்ளிப்பு நான் ஸ்னாப் ரிங்கு போட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. இப்போ இந்த கியர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் இப்போ திருப்புறேன். இதோட இந்த ஹவுசிங் மட்டும் இப்போ தனியாக எடுக்கிறேன். இப்போ நான் லாக் போல்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி எல்லாமே செலக்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா செலக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி எல்லாமே ஃபோர்க்கில் சீட் ஆகிட்டு இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியலை நீங்கள் போட்டு கூட கியர் பாக்ஸை போடலாம். இப்போ நான் டிஃப்ரென்ஷியல் எடுக்கிறேன். டிஃப்ரென்ஷியல் எடுங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. செட்டிங் செக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹவுசிங் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியரோட போல்ட்டை நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ரிங்குக்கு ஒரு டிஸ்டன்ஸு, அந்த பேரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஷிம் ஒன்று வருது. அந்த ஷிம்மை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். பேரிங் போகும்போது அதோட நாய்ஸ் ஈஸியாக கேட்கும். அந்த நாய்ஸை அவங்க பார்க்காம ஓட்டுறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இதில் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு அதை பார்த்துட்டு நீங்கள் மாட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னாப் ரிங்லாம் போட்டதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் நியூட்ரல் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அந்த கியர் பாக்ஸோட செட்டிங்கும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரியரோட டோர் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் வரும், 2 சுவிட்ச் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சார் இங்கே வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் லைட்டோட சுவிட்ச் இங்கே இந்த இடத்துல வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பொசிஷன் சுவிட்ச் வரும். ஒரு நியூட்ரலாக அதே மாதிரி எந்த கியரில் வண்டி உங்களுக்கு மூவ் ஆகுதுன்றதை காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கியரோட பொசிஷன் சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ நான் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டரோட நியூட்ரல் பொசிஷனில் இந்த பொசிஷனில் தான் நீங்கள் செலக்டரை ஃபிட் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கியர் பாக்ஸோட செலக்டர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியரு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பொசிஷன் இருக்கும். இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் விழும்.
அப்புறம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd 4th. ஃப்ரெண்ட்ஸ் இதில் 6th கியர் இருக்குதுன்னா 5th 6th 2 கியர் இப்போ கரெக்டாக இருக்குது. நியூட்ரல் பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி கியர் பாக்ஸோட எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப மெயினானது. இதுக்கப்புறம் கியர் பாக்ஸோட சைடு பெட்டெல்லாம் நான் ஃபிட் பண்ணிவிட்டு கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். இந்த XUV 500ஓட கிளச் பிளேட்டு கவர் சிம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக நியராக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட பிளேட்டு கவர் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதோட ஃப்ளைவீலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இதிலே தான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கியர் பாக்ஸை நான் இதில் லோட் பண்ணுறேன். இந்த XUV 500ஓட கியர் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 90 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன் டிரான்ஸ்மிஷனோட ஆயில். இந்த XUV 500ல வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூட்ரல் பொசிஷன் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஒரு செலக்டரோட பொசிஷனை காமிக்கும். அதை வச்சு கிலோமீட்டரோட மீட்டரோட ரீடிங்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd கியர் கம்ப்ளைண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் கியரும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரிவர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த ஒரு பேரிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியரோட செலக்டர் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கியரோட செலக்டர் சேஞ்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கியரும் உங்களுக்கு விழாது. அதில் பேரிங் போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்டரோட பொசிஷனும் மாறி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3rd கியரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. அதேமாதிரி 4th கியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5th வந்து பார்த்தீங்கன்னா 6th கியர் போடுறோம். திருப்பி 5th டவுன் பண்ணுறேன். 6th செகண்ட் திருப்பி டவுன் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் போனதுனால தான் வந்து அந்த ஒரு கியரோட பொசிஷனே உங்களுக்கு மாறிடுச்சு. 5th கியர் 6th கியரோட பொசிஷன் வந்து மாறும்பொழுது இதோட உள்ளே இருக்கிற பார்ட்டுங்களாம் வந்து பால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியரோட டீத்தை டேமேஜ் பண்ணிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேரிங்கை மட்டும் மாற்றிட்டு இந்த T3 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கியரோட அம்மிங் சவுண்ட் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th கியர். இதோட டீத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 கியரோட பார்ட் நம்பரு அதே மாதிரி இதோட ப்ரைஸு பேரிங்கோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவிலே போட்டிருக்கேன். இந்த பேரிங் வந்து இதுவும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றிட்டேன். ஏன்னா மெட்டல் பார்ட்ஸ் வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங்கை உங்களுக்கு வீக் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த XUV 500ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th கியர் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுதான் இந்த வீடியோவில் போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.